ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஏகான் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் மனிஷா ஏகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி சூடு இறங்கணும். கடுகு, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து வதங்கினதும் ஒரு சின்னதாக 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கலாம். அதிலே நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்னதாக ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ கலந்து விட்டுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணியில் தான் சேர்த்து வச்சுருக்கேன், இல்லைன்னா கத்திரிக்காய் கருத்து விடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே வதங்கிச்சுன்னா நல்லா சுவையாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கலந்து வதக்கி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா மறுபடியும் கொஞ்ச நேரம் கலந்து விட்டு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். காய் நல்லா வெந்துடும். அதிலே திறந்து பார்க்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. காய் வந்துக்குதான்னு பார்க்கலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. சுவையான முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு.